இனமாய் ஒன்றாவோ வென்றாவோ எனக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை. தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். நாம் தமிழர் கூட்டத்தில் இயற்கையும் அண்ணனோடு சேர்ந்து போராடும். நாம் தமிழர் கூட்டத்தில் இயற்கையும் எங்களோடு சேர்ந்து போராடும். பின் டிராப் சைலண்ட். எப்படி பின் டிராப் சைலண்ட்ல திரண்டது 5 லட்சம் பேர். 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல திரண்டாலும் அவன் கொள்கைவாதியா இருந்தா அவன் எப்படி இருப்பான் என்பதற்குத்தான் இந்த திருச்சியில் நடந்த மாற்றத்திற்கான மக்களின் மாநாடு ஒரு சான்று. இது தமிழ்நாட்டுக்குரிய ஒவ்வொரு அரசியல் கட்சிகளுக்கும் பாடம். கோற்று கொடுக்காம, கோழி பிரியாணி கொடுக்காம, வாகனத்துக்கு காசு கொடுக்காம, 5 மணிக்கு வந்து ஐயோ பின்னாடி பாதி நாற்காலி இருக்குன்னு சொன்னாங்க. 6:30 மணிக்கு வந்து பாருங்கடா எங்க படம் எவ்வளவு பெரிய படம்னு. ஒரு தலைவரை பார்க்க வர்றவன் காலந்து காத்து கிடப்பான். பேச்ச கேட்க வர்றவன் அவர் பேச கேட்கத்தான் வருவான். அவருக்கு தெரியும் சீமானன்னு எப்போ பேசுவார். சரி, அவர் 6:30 மணிக்கு பேசுவார். எத்தனை மணி வரைக்கும் பேசுவார்? 9 வரைக்கும் பேசுவார். 3 மணி நேரம் உள்ளே இருக்கணும். அப்போ அதுக்கு தயாராக நம்ம போயிடுவோம் அப்படின்னு சரியாக வருவான். திட்டமிடல் 4 மணிக்கு மாநாடு ஆரம்பிப்பதாக நம்ம சொல்லியிருந்தோம். 3 மணிங்கிறது பறையிசை அடி சொல்கிறது முன்னாடியே வரணுங்கிறதுக்காக 3 மணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். சரியா 4 மணிக்கு பறை அடித்து மாநாடு தொடங்கப்பட்டது. தமிழருடைய ஆதிப்பறை, இது சாதி பறை அல்லன்னு சொல்லி பறை ஆதி தமிழ் பறையடா அடித்து பகை முகத்தில் அறையடான்னு சொல்லி சீமானுடைய கோட்பாடுங்க பறை அடிக்கப்பட்டுச்சு. அது முடிஞ்ச உடனே ஒயிலாட்டம் முடிஞ்ச உடனே பரதநாட்டியம் முடிஞ்ச உடனே தற்காப்பு கலை முடிஞ்ச உடனே கருப்பு நாடகம். கருப்புசாமி வந்து இப்போ வந்தாருன்னா இந்த சூழலுக்கு கருப்புசாமி என்ன செய்வார் அப்படின்னு ஒரு உசிலம்பட்டியிலான 5 கோவிலான தலைமையிலான அந்த டீம் வந்து அதை ஒருங்கிணைச்சிருந்தாங்க. ஒட்டுமொத்தமாக இயக்குனர் அண்ணன் அருள் அவர்கள், பாரதி ராஜா அவருடைய உதவியாளர், அவர் தான் அந்த கலை நிகழ்ச்சியில் ஒருங்கிணைச்சிருந்தார். இந்த சினிமா சாங் போடுறது, இந்த மாஸ் காட்டுறது அதெல்லாம் இல்லை. தமிழர்களுடைய பாரம்பரிய கலைகளை தமிழ் சமூகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அடிப்படையில் தான் அந்த பறை, மயிலாட்டம், ஒயிலாட்டம், பரதநாட்டியம், கருப்பசாமி நாடகம், அதே போல் நாம் தமிழ் சொல்லி 5 எழுச்சி பாடல்கள் அப்படி போடப்பட்டுச்சு. சரியாக நாம் தமிழ் சொல்லிய கொடி முதல்ல தமிழ்நாட்டு கொடி, அப்புறம் வந்து விளக்கேற்றப்பட்டு தமிழ்நாட்டு கொடி, இங்கே சுடர் ஏற்றப்பட்டு நாம் தமிழ்ச்சியின் கொடி என்று 100 அடி அந்த கொடியை பார்க்கும்போது உண்மையை அந்த இடத்துல அந்த தமிழ்நாட்டு கொடி ஏற்றும் போது சட்டுன்னு புல் அடிச்சிருச்சு. அது இயல்புடைய நடந்துருச்சு. அப்படி அந்த இவ்வளோ பெரிய கொடியை நம்ம கேரளா மாநிலத்துக்கு கொடியேற்றப்படுது, ஆந்திராவில் ஆந்திர மாநிலத்துக்கு கொடியேற்றப்படுது, கர்நாடகாவில் மிகச்சிறப்பாக கன்னட மக்கள் அந்த கொடியை ஏற்றுறாங்க. மஞ்சள் சிவப்பு கொடியை. மஞ்சள் சிவப்புனா நீங்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது, மஞ்சள் சிவப்பு கொடியை. ஆனால் தமிழ்நாட்டில் இந்த மொழிப்போருக்காக போராடியது தமிழ்நாடு, மொழி வழியாக மாநிலங்கள் பிரிக்கப்படுவதற்கும் முதலில் போராடியது தமிழ்நாடு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் எல்லை பிரிப்பு போரில் உறுதியாக நின்ற தமிழ்நாட்டுக்கு ஒரு நாள் இல்லை. தமிழ்நாட்டுக்கு பேர் வச்ச நாளை தமிழ்நாடுன்னு கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். தமிழ்நாடாக பிரிந்த நாளை, மொழி வழியாக மாநிலம் பிரிந்த நாளை நவம்பர் 1 தமிழ்நாடு நாளாக கொண்டாட வேண்டும் என்ற சீமானவர்கள் 2018 இந்த தமிழ்நாட்டு கொடியை முன்னோர்கள் சேர சோழ பாண்டிகள் ஏந்திய கொடியை ஒருங்கிணைத்து ஒரு கொடியாக சீமானவர்கள் வந்து ஏற்றுறாங்க. அது தமிழக அரசார் 2018 தடை செய்யப்பட்டு அந்த கொடியெல்லாம் இறக்குனாங்க. நாங்கள் ஏற்றுற இடத்துல இறக்குனாங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சி புத்தூர் 4 ரோடு பக்கத்தில் நான் போய் ஏற்றும் போது இறக்கி காவல்துறை வழக்கு போட்டாங்க. ஆனால் எந்த காவல்துறை எந்த திருச்சியில் இந்த தமிழ்நாட்டு கொடியை ஏற்றுவதற்கு தடை போட்டாங்களோ அந்த திருச்சி முழுக்க தமிழ்நாட்டு கொடி மட்டும் 6000 கொடி பறந்துச்சு. அதில் ரொம்ப சரியாக இருந்தால் சீமான் சொன்னது, தம்பி மாநாடுங்கிறது ஒன்றுமே இல்லை, நம்ம கொடி தான். கொடி திருச்சி முழுக்க பறக்கணும், என்ன செய்வே செஞ்சுக்கோ. ஆனால் கொடிக்கு மட்டுமே குறைந்தபட்சம் ஒரு 50 லட்ச ரூபா வருதுண்ணே, பண்ணு பார்த்துக்கலாம், அண்ணருக்கம் பார்த்துக்கலாம், நம்பிக்கையாரு அப்படின்னாரு. என்னென்ன இப்போ கொடிக்கு மட்டுமே பார்த்துக்கலாண்டா, அந்த பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற அந்த உற்சாகமும் அவர் கொடுத்த நம்பிக்கையும் தான் இதை வந்து இயங்க செய்தது. அப்போ திட்டமிட்டு 18,000 கொடிகள், அதில் 10,000 கொடிகள் நாம் தமிழ் கட்சியின் கொடி, 4,000 கொடி விவசாய கொடி, 4,000 கொடி தமிழ்நாட்டு கொடி என்று பிரித்து இது ஒரு 2 மடங்குன்னா அது ஒவ்வொரு மடங்கு போடணும்னு சொல்லி கிட்டத்தட்ட எல்லாரும் சொல்றது இவ்வளோ கொடியா அப்படின்னாங்க. நம்ம கொடியை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதா இருக்கு. எங்கெல்லாம் கொடி முடக்கப்பட்டுச்சோ அங்கெல்லாம் கொடி பறக்கணும், எங்கள் கொடி பறக்கிறத வேற எவன் கொடியும் பறக்கூடாதுன்னு காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த கொடியை திட்டமிட்டோம். அது உண்மையிலே அந்த கொடியை ஒரு 100 அடி கம்பத்தில் ஒரு 15க்கு 10 அகலத்தில் அந்த பெரிய கொடி ஏற்றப்படும் போது அந்த பாட்டு பாடும்போது ஒரு பெரிய மெய்சிலிப்பு ஏற்படுச்சு. அதே போல தான் நாம் தமிழ் கட்சி கொடி இப்படி ஒவ்வொன்றும் திட்டமிட்டு நடத்தப்படி இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த அரசியல் கட்சியும் இப்படி 200 அடியில் 200
எல்இடி போட்டதே கிடையாது. அவங்களுக்கு அதெல்லாம் தேவையும் கிடையாது. அவங்க என்ன பேர் என்ன கொள்கையை காட்ட போகிறாங்க, அந்த கட்சித்தரோட முகத்தை காட்டுவாங்க, இங்கே ப்ராம்ப்ட் வச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, இல்லை துண்டு சீட்டு இல்லை A4 சீட்டு. சரியாக 7 மணிக்கு பேச ஆரம்பித்தார், 9:30 மணி வரைக்கும் பேசினார். 2.5 மணி நேரம். 2.5 மணி நேரத்தில் 1 மணி நேரம், அரை மணி நேரம் தான் வேட்பாளர் அறிவிப்பு. 8:45 வரைக்கும் சீமான் பேசிட்டு தான் இருந்தாங்க. 1.25 மணி நேரம் பேசினாங்க. 1:50 கிட்ட பேசினாங்க. ஒரு இடத்துல கூட சின்ன ரெஃபரன்ஸ் கூட ஒரு பேப்பர் கிடையாது, ஒரு துண்டு சீட்டு கிடையாது. இப்போ பல பேருக்கு பதட்டமே அதுவாக இருக்கும். மாநாடு கூட்டமோ, மாநாட்டில் கூடிய பதாகைகளோ, மாநாட்டில் வச்ச விளக்குகளோ, மாநாட்டில் வச்ச கொடிகளோ இல்லை, அந்த வாகனங்களோ இல்லை. எப்படிங்க 1.25 மணி நேரம் ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேசுகிறாரு? 10 நிமிஷம் பேசுறதுக்கு 10 தடவை குனிந்து மேடைக்கு கீழே பேப்பரை படிக்கிற தலைவர்களுக்கு மத்தியில் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரம் என்று நான் வந்தால் என்ன செய்வேன், பிரச்சனைக்கான தீர்வு என்று 1.25 மணி நேரம் ஒருத்தர் நின்று கொண்டு ஒரு துண்டிச்சிட்டு நம்ம பேச முடியும்னா அது அந்த சீமானால மட்டும்தான் முடியும். அதனால தான் அந்த பேச்சை கேட்கத்தான், அந்த கொள்கையை கேட்கத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது.